சைபர் செக்யூரிட்டியோட பேக் போன் என்னன்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க்கிங். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அஃபென்சிவ் செக்யூரிட்டியும் யூஸ் ஆகும், டிஃபென்சிவ் செக்யூரிட்டியும் யூஸ் ஆகும். இந்த கோர் டாபிக்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு கேட்டீங்கன்னா சாக் அனலிஸ்ட், அதாவது டிஃபென்சிவ் செக்யூரிட்டில இருக்கிற ஒரு கோர் பார்ட் தான் சாக் அனலிஸ்ட். இந்த ரோலை சூஸ் பண்ற ஒரு பர்சன் நெட்வொர்க்கிங்ல என்னென்னலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், எதெல்லாம் எக்ஸ்பர்டைஸ்டா இருக்கணும், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயில சொல்லுவேன். அதுவும் ஓஎஸ்ஐ மாடலை பற்றி ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஸ்டோரி மாதிரி போகும் வீடியோ மறக்காமல் அப்படியே முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஷேர் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். சைபர் செக்யூரிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அஃபென்சிவ் டிஃபென்சிவ் 2 பார்ட் இருக்குது. ஸோ டிஃபென்சிவ்ல இருக்கிற சாக் அனலிஸ்ட் நெட்வொர்க்கிங்கில் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெட்வொர்க்கிங் தான் பேக் போனாக இருக்குது. அஃபென்சிவ் செக்யூரிட்டி இருந்தாலும் சரி, டிஃபென்சிவ் செக்யூரிட்டியாக இருந்தாலும் சரி, சைபர் செக்யூரிட்டிக்கே பேக் போனா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க்கிங் தான் இருக்கு. ஸோ மால்வேர், ஃபிஷிங், லேட்ரல் மூவ்மெண்ட், டேட்டா எக்ஸாப்ளிகேஷன், C2 டிராஃபிக், ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக், இது எல்லாமே பார்த்தா டிராஃபிக், அதாவது பார்த்தா இந்த டிராஃபிக்கை எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்கிங் தேவைப்படுது. அட்டாக்கரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தாலும் ஸோ அவங்களுக்கு பார்த்தா நெட்வொர்க்கிங் தேவைப்படும். ஸோ ஏன்னா எந்த போர்ட் ஓப்பனில் இருக்குது, எந்த போர்ட் மூலமாக நம்ம போய் அட்டாக் பண்ணலாம், எந்த பேத்தை சூஸ் பண்ணலாம். ஸோ ரேண்டமாக நிறைய பேத் இருக்கும். ஸோ எவ்ரி அட்டாக்குக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆங்கிள் இருக்கும். ஸோ அதில் எதை நம்ம சூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம், இந்த மாதிரி அஃபென்சிவ் செக்யூரிட்டி மூட்ல இருந்து, அதாவது பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ரொம்பவுமே யூஸ் ஆகுது. ஸோ டிஃபென்சிவ் செக்யூரிட்டிலேருந்து பார்த்தாக்கா ஸோ அட்டாக் பண்ண பர்சன் அட்டாக்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்னெல்லாம் பண்ணலாம், எவிடன்ஸ் எங்கன்னா இருக்கா, லாக்ஸ் பேக்கெட்ஸ் இருக்கா, லாக்ஸ் இருக்கா, அலர்ட் நடந்திருக்கா, த்ரெட் இன்டெலிஜென்ஸ் பண்ண முடியுமா. ஸோ இது எல்லாமே பார்த்தா ஒரு சாக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் இருந்து அப்கமிங் வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 70-80% வரைக்கும் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கான்செப்ட் ஈஸியாக புரியறதுக்கு மேபி நிறைய சான்ஸ் இருக்குது. நார்மலாக நெட்வொர்க்கிங்கை பற்றி நம்ம சேனலில் ஒரு சில கண்டென்ட்கள் கொடுத்துருந்தாலும் ஆனால் அஃபென்சிவ் செக்யூரிட்டி என்ன, டிஃபென்சிவ் செக்யூரிட்டிக்கு என்ன மிங்கிள் ஆகிற மாதிரி சொன்னதில்லை. ஸோ காமனாக என்ன விஷயங்களை சொல்கிறாங்களோ ஸோ மேபி அதே மாதிரி எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோ சாக் அனலிஸ்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் என்னெல்லாம் தேவைப்படும், ஸோ இதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் நெட்வொர்க்கிங்? நெட்வொர்க்கிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் டு கம்யூனிகேஷன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் மட்டும் அதுக்கு கம்யூனிகேஷன் நடக்குதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்கிங் தேவைப்படுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு லேப்டாப் இருக்கா, ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ரவுட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ரவுட்டர் கூட பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த இன்டர்நெட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மோட்டிவில் தான் இந்த நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. நெட்வொர்க்கிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த 4 கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் கேட்டுக்கிட்டு இருக்கணும். இந்த நெட்வொர்க்கிங் என்ன பேசிக்கிட்டு இருக்கு, ஸோ என்ன பேசுது, வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டு இருக்கு, இந்த டேட்டா ஃப்ளோ ஆகும்போது நார்மலாக ஃப்ளோ ஆகாது, சர்வீஸ் ஆக்டிவிட்டி எங்கன்னா நடக்குதா, இதுலையுமே பார்த்தா கேட்கணும் மீன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பேசிக் கான்செப்ட்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஓஎஸ்ஐ மாடல். ஓஎஸ்ஐ மாடலில் மொத்தம் 7 லேயர்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க், ஃபிசிக்கல், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் 7 லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஆனால் இதில் அஃபென்சிவ் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தாக்கா என்ன கைண்ட் ஆஃப் அட்டாக்லாம் நடத்தலாம், நம்ம பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி டிஃபென்சிவ் செக்யூரிட்டிலேருந்து பார்க்கும்போது இந்த 7 லேயர்ஸை நம்ம எப்படிலாம் டிஃபெண்ட் பண்ணலாம், இதுக்கு டிடெக்ஷனை எப்படி பண்ணலாம், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் லேயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் யாரும் அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதில் நடக்க போகிற அட்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு பர்சன் தெரிஞ்சும் தெரியாமலோ பண்ண போகிற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஃபிசிக்கல் லேயரில் இருக்க போகிற டிவைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் டிவைசஸ். ஸோ நம்ம கையால் எடுத்து பார்க்கக்கூடிய டிவைஸ் லைக் கேபிள் டிவைசஸ், ஹார்ட்வேர், ஃபைபர், ஒய்ஃபை, ரேடியோ, நெட்வொர்க் கார்ட்ஸ், கனெக்டர்ஸ், இந்த மாதிரி லேப்டாப் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயரில் இருந்துகிட்டு இருக்கு. இங்கே கம்யூனிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் யூஸ் பண்ணுற டிவைசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹப்பு, ரிப்பீட்டரு, என்ஐசி, கேபிள், ஒயர்லெஸ் ஏபி, இந்த மாதிரி ஒரு டிவைசஸ்லாம் இந்த ஃபிசிக்கல் லேயரில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் நடக்கக்கூடிய மெயின் இஷ்யூ அண்ட் அட்டாக்ஸ் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். லிங்க் டவுன் ஆகலாம், ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகலாம், ஸோ இன்டர்ஃபேஸ் எரர் வரலாம். ஸோ இந்த ஃபிசிக்கல் லேயரில் நடக்கக்கூடிய அட்டாக்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அட்டாக் தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி அட்டாக் நடந்தால் நான் எப்போ டிடெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் லேயரில் ஒரு சாக் அனலிஸ்ட்டாக டைரெக்டாக மானிட்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஸோ ஆனால் இதுக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நெட்வொர்க் டவுன் ஆகலாம், இன்டர்ஃபேஸ் லாகிங் ஆகலாம், அன்அக்செப்ட் டிவைசஸ் இருக்கலாம், போர்ட் டவுன் ஆகலாம். ஸோ இதில் நம்ம எப்படா எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்விட்ச் லாக்ஸ், நெட்வொர்க் மானிட்டரிங், என்எம்எஸ் அலர்ட், ஃபிசிக்கல் செக்யூரிட்டி லாக்ஸ்,
இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களால பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபிசிக்கல் லேயரில் நடந்த அட்டாக்கை ஃபைண்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஸோ ஒரு எம்ப்ளாயோட பிசி பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது என்ன மாதிரி இஷ்யூவாக இருக்கும்? ஃபிசிக்கல் லேயரில் வந்திருக்கும். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். டிவைஸ் அன்ரீச்சபிளாக பார்த்தா இருந்துக்கிட்டு இருக்கு. சுவிட்ச் பார்த்தீங்கன்னா போர்ட்டு ரொம்பவுமே டவுனாக இருக்குது. நோ மெயின்டெனன்ஸ் டிக்கெட்டை பார்த்தா ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கலாக பார்த்தா இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஃபிசிக்கல் லேயரில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான சாக்கான ரெஸ்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுவே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் போயிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம ஓஎஸ்சி மாடலில் இருக்கிற லேயர் 1 ஃபிசிக்கல் லேயரை பற்றி பார்த்துருப்போம். என்ன கைண்ட் ஆஃப் அட்டாக் நடக்குது, ஸோ அதை நம்ம எப்படி டிடெக்ட் பண்ணுறது, அதுக்கான ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும், இதெல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைமை மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சில கான்செப்டை எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு